சென்னை காவல்துறை சார்பில் புதுப்பேட்டையில் குதிரை ஏற்றம் நடைபெற்று வரும் நிலையில் போட்டியில் குதிரை ஒன்று தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தது. குதிரையில் இருந்த வீரரும் கீழே விழுந்து காயமடைந்தார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜபர்சன். விவரங்கள். சென்னை புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய குதிரையேற்று, அதாவது சென்னை பெருநகர காவல்துறைக்கு சொந்தமான குதிரையேற்று மையத்தில் இந்த குதிரையேற்று போட்டிகள் 2 நாட்கள் நடந்து வருகிறது. குறிப்பாக நேற்று பயிற்சி ஆட்டங்களாக நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று ஆட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பெருநகர சென்னை காவல்துறை நடத்தும் முதலாவது குதிரையேற்று போட்டி சென்னை புதுப்பேட்டையில் உள்ள குதிரையேற்று மைதானத்தில் சற்று முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த குதிரையேற்று போட்டியில் காவல்துறைக்கு சொந்தமான குதிரைகள், ராணுவ பயிற்சி மையத்தின் குதிரைகள், NCC சொந்தமான குதிரைகள் மற்றும் தனியார் குதிரைகள் மற்றும் பயிற்சி பள்ளிகள் சார்ந்த குதிரைகள் இந்த குதிரையேற்று போட்டியில கலந்து கொள்ள இருக்கிறது. ஏராளமான குதிரைகள் தொடர்ந்து இந்த போட்டியில கலந்து கொண்டு வந்த நிலையில் குதிரை ஏற்றும் போட்டியின் போது சென்னை இக்குவேட்டர் சென்டர் என்ற தனியார் குதிரை ஏற்று பயிற்சி பள்ளிக்கு சொந்தமான குதிரையோடு போட்டியில் கலந்து கொண்ட ஒரு 16 வயது இளைஞர் திடீரென்று எதிர்பாராத விதமாக குதிரை தடுமாறி கீழே விழுந்ததில் குதிரையும் குதிரையேற்று வீரரும் காயமடைந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் பந்தயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். தொடர்ந்து அடுத்த கட்டமாக போட்டிகள் பல பிரிவுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போட்டிகள் முடிவடைந்த பின்னர் அவர்களுக்கு பிரத்யேக பரிசுகள், பதக்கங்கள் காத்திருக்கின்றன. மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வீரர்கள் பல்வேறு தேசிய போட்டிகளுக்கு தகுதி சுற்றாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த போட்டியில நூற்றுக்கணக்கான தனியார் அமைப்புகள் சார்பில் குதிரையேற்ற பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்பினரும் ஏராளமானோர், தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டிருப்பதாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருநகர சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் உதயநிதி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளையும் பதக்கங்களையும் வழங்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.